நேரடி விற்பனைத் துறைக்கு அது தகுதியான அந்த நிலையை இதுவரை அடைய முடியவில்லை. மேலும் அந்த நிலையை எவ்வாறு அடைய முடியும்? இந்த நேர்காணலில் பல தகவல்கள் உள்ளன. கௌதமின் அரசாங்கம் 27 ஆண்டுகளின் அனுபவத்தை 27 நிமிடங்களில் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் கடைசி வரை இருந்தால் மட்டுமே. நண்பர்களே வணக்கம். ஆதாப் சிஸ்கா சாட் வித் சாண்ட்ரவட்ஸ் புதிய எபிசோடில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். ஒரு ஜனவரி 2011 அன்று நாங்கள் உங்கள் முன் சாட் வித் சாண்ட்ரவட்ஸ்கா முதல் எபிசோடை இந்த நோக்கத்துடன் வழங்கினோம். இந்த சேனலின் மூலம் நேரடி விற்பனை துறையை ஒன்றிணைப்போம். அனைவரையும் ஒரு மேடையில் கொண்டு வந்து அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் விஷயங்களை நடைமுறைப்படுத்தி வெற்றியை அடைந்து வெற்றியை அதிகரிப்போம். அந்த நேரத்தில் எங்களிடம் எந்த சந்தாதாரரும் இல்லை, எங்களை யாரும் அறியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் அளித்த அன்பின் காரணமாக இன்று எங்கள் விருந்தினராக ஒரு பிரபலமான நபர் இருக்கிறார். அவரை முழு இந்தியாவும் அறிவது. இவர்கள் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை தொட்டுள்ளனர். இவர்களின் ஊக்கத்தால் லட்சக்கணக்கான மக்கள் நேரடி விற்பனையை ஒரு தொழிலாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். உங்களை அவர்களுடன் நேரடியாக சந்திக்க வைப்பதில் நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உள்ளது. இந்த சேனலில் நாங்கள் நிறுவனத்தை பற்றிய ஒரு வரம்பை வைத்துள்ளதால் அவர்களின் மற்றொரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். அவர் நேரடி விற்பனை கவுன்சிலின் தலைவர். அசோசேம் அவர்களை வரவேற்கிறது. கௌதம் பாலி சார், இன்னைக்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். மிகவும் வரவேற்கிறேன். மிகவும் நன்றி சார். சுரேந்தர் ஜி என்னை அழைத்ததற்கு நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன் சார். இன்னைக்கு நான் ஒரு பெரிய நபருடன் இருக்கிறேன் என்பதால் கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கிறேன். அது முடியாது. மாறாக இன்று நான் தான் இருக்கிறேன். ஏனெனில் உங்களை நான் பின்பற்றுகிறேன். சார் சுரேந்தர், நீங்கள் இந்த துறையில் சிறந்த வேலை செய்து வருகிறீர்கள். மக்களுக்கு தகவல் மற்றும் வழிகாட்டுதல் வழங்குவதற்காக உங்களை சந்திப்பதில் உண்மையிலேயே பெருமை. மிக்க நன்றி சார். நாங்கள் ஒரு சிறிய வீடியோவை கமிங் சூன் என்று வெளியிட்டோம். அதுக்கு நிறைய பார்வைகள் வந்தன. பொதுவாக கமிங் சூன் வீடியோக்களுக்கு அதிக பார்வைகள் வருவதில்லை. மிக நீண்ட பட்டியல் இருந்தது. மக்கள் இவ்வளவு அன்பு செலுத்துகிறார்கள். சிலவற்றை நான் படிக்க விரும்புகிறேன் சார். சிலர் எழுதியதைப் போல குலாம் முகமது எழுதுகிறார். ஒரு வாழ்த்துக்குரிய நபர், நேரடி விற்பனையின் ஒரு எடுத்துக்காட்டு. நவீன் டி விஸ்வகர்மா எழுதியுள்ளார். கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றிய நேரடி விற்பனையின் கடவுள் வருகிறார். ரதீக் டைனமிக் பர்சனாலிட்டி இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்தி என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். நான் ஒரு பெரிய பையன். பிரசாந்த் குமார் எழுதியுள்ளார். நேரடி விற்பனையின் உண்மையான ஹீரோவின் அதிரடி வருகை நடக்கிறது. க்ரோ வித் ராஜேந்திர பால் எழுதியுள்ளார். நேரடி விற்பனையின் மகாநாயக் கடைசி கருத்தை படிக்கிறேன் சார். நான் அனூப் குமாரின் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கின் இந்தியாவில் பிறப்பாளர். அதனால் மிகவும் நேசிக்கிறார்கள் சார். மக்கள் உங்களை நேசிக்கிறார்கள். நீங்கள் அதற்குரியவராக இருக்கிறீர்கள் சார். இந்த எல்லா பாராட்டுகளையும் நான் பெற தகுதியானவன் அல்ல. என் எண்ணத்தில் இந்த துறையே இதை பெற தகுதியானது. மிகவும் நன்றி இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு அன்பு கொடுத்ததற்கு. ஆனால் நான் இதுவரை அப்படி எதுவும் செய்ததாக நினைக்கவில்லை. நான் இந்த துறையில் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியதை மட்டுமே செய்துள்ளேன். நாங்கள் மக்களின் வாழ்க்கையை மாற்ற முடிந்தால் நான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர்களின் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வர முடிந்தால் மிகவும் நன்றி. அனைவருக்கும் நன்றி சார். மகாத்மா காந்திஜியிடம் ஒருமுறை யாரோ கேட்டார்கள், நீங்கள் எனக்கு கொஞ்சம் அறிவுரை கொடுங்கள், கொஞ்சம் கல்வி கொடுங்கள். இந்த நிகழ்வை நான் எங்கோ படித்தேன். அப்போது காந்திஜி அவருடைய நண்பர்களில் ஒருவர் காந்திஜியின் வாழ்க்கை வரலாறு படியுங்கள் என்று கூறினார்கள். அதிலிருந்து உங்களுக்கு நிறைய கல்வி கிடைக்கும். அதனால மகான் மனிதர்களின் வாழ்க்கையிலிருந்து சார் நிறைய கற்றுக்கொள்ள முடிகிறது. அதனால உங்கள் இதுவரை வாழ்க்கை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். எங்கே படித்தீர்கள்? பின்னர் நேரடி விற்பனையில் எப்படி வந்தீர்கள்? இதுவரை பயணம் எப்படி இருந்தது? சார், நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். கடவுள் இருக்கிறார். மிகவும் மிகவும் கருணை உள்ளவர். ஒவ்வொரு விஷயத்திலும் எனது சிறிய பின்னணி இருந்தால் என் பிறப்பு நடந்தது. என் தந்தை
மத்திய அரசின் ஊழியர், கஸ்டம்ஸ் மற்றும் மத்திய வரித்துறையில் வேலை செய்தார். எங்கள் குடும்பம் முன்னோர்களாக ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தது. ஆனால் 1947 அவர்கள் டெல்லிக்கு குடிபெயர்ந்தனர். என் பிறப்பு டெல்லியில் நடந்தது. எனக்கு 2 பெரிய சகோதரிகள் உள்ளனர். நான் வீட்டில் இளையவன். சில ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லியில் எனது கல்வி நடந்தது. பிறகு என் தந்தையின் இடமாற்றம் சண்டிகருக்கு நடந்தது. சண்டிகரில் 3 ஆண்டுகள் படித்தேன். அதன் பிறகு 5 ஆண்டுகள் சார். அதே போல சஹரன்பூரில் இருந்து ஜம்முவுக்கு சென்று நான் என் பட்டப்படிப்பை முடித்தேன். மற்றும் அங்கேயே இடம்பெற்றேன். விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தலில் பட்டப்படிப்பு முடித்த பிறகு எனக்கு பைசரில் வேலை கிடைத்தது. அது உலகின் மிகப்பெரிய மருந்து நிறுவனம் ஆகும். அவர்களுடன் சுமார் 12 ஆண்டுகள் நான் வேலை செய்தேன் மற்றும் 1996 இந்த துறைக்கு வந்தேன். இந்த துறை இந்தியாவில் தொடங்கிய போது அப்பொழுது இந்த துறையை பற்றி எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை. ஆனால் களத்தில் சென்று மக்களுடன் சேர்ந்து வேலை செய்வதன் மூலம் மக்கள் இந்த துறையை பற்றி கற்றுக்கொண்டார்கள். அதனால் நானும் இதுல கற்றுக்கொண்டேன். அந்த நிறுவனத்துடன் நான் இன்றைக்கு கூட சொல்றேன், அது என் முதல் காதல். ஏனெனில் அது எனக்கு இந்த துறையை பற்றி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தது. அவர்களை விட்டு நான் இன்னொரு நிறுவனத்திற்கு சென்றேன். துணைத் தலைவர் அங்கே இருந்தார். அங்கு சுமார் 2 ஆண்டுகள் வேலை செய்தேன். பிறந்த ஒரு நிறுவனத்தில் தலைமை நிர்வாக அதிகாரியாக ஆனேன். பல முறை நிறுவனங்களை மாற்றியதற்கான காரணம் எனது சிந்தனை வித்தியாசமாக இருந்ததுதான். அனைத்து நிறுவனங்களும் மிகவும் சிறந்தவை. ஆனால் எனக்கு தோன்றியது, இந்த நேரடி விற்பனை துறையில் என்ன செய்ய முடியும் என்று எந்த நிறுவனங்களும் செய்யவில்லை. நாங்கள் பல பரிந்துரைகளையும் கொடுத்தோம். ஆனால் நிறுவனங்களின் மேலாண்மை சிந்தனை தனித்துவமாக இருந்தது. என் சிந்தனை வேறுபட்டது. அதனால் நான் நினைத்தேன், எப்போது வரை மற்றவர்களை குற்றம் சாட்டுவேன் என்று, அவர்கள் செய்ய விடவில்லை என்று. என்னை பற்றியே உங்கள் விரலை உயர்த்தி இந்த துறை உலகம் முழுவதும் பெரும் மரியாதை மற்றும் மரியாதையைப் போலவே இந்தியாவிலும் உள்ள மக்கள் இதை பற்றி அறிந்து கொள்ளவும், மரியாதையுடன் பணியாற்றவும், அதை தங்கள் தொழிலாக தேர்ந்தெடுக்கவும் ஒரு குடும்பத்தை உருவாக்குங்கள். 2004 ஆண்டில் நாங்கள் இந்த குடும்பத்தை தொடங்கினோம். அடுத்த ஆண்டு நாங்கள் எங்கள் 20வது ஆண்டு விழாவை கொண்டாடுவோம். மற்றும் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், கடந்த சுமார் 19 ஆண்டுகளில் நாங்கள் எங்கள் மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட அனைத்தையும் செய்தோம். ஒரு சுய ஒழுங்குமுறை நிறுவனமாக நாங்கள் எங்கள் மக்களை பற்றி சிந்தித்தோம். மேலுள்ளவரின் அருளால் நாங்கள் டன் சர்வான் பல லட்சம் மக்களின் வாழ்க்கையை மாற்ற முடிந்தோம். சரி, அது உங்களுக்கு ஒரு குறுகிய விதியாக இருக்கலாம். எப்போதும் ஒரு விஷயத்தை சொல்வார்கள், யோசிக்க துணிந்தால். ஆனால் ஒரு சாதாரண மனிதன், ஒரு குறிப்பாக அவனுடைய பின்னணி மிகவும் வலுவாக இல்லை என்றால், அவனுடைய பள்ளி கல்வி மிகவும் சிறப்பாக இல்லை என்றால், கல்லூரி நல்ல நிறுவனத்திலிருந்து செய்யவில்லை என்றால், அவன் பெரியதாக யோசிக்க முடியாது. நீங்கள் எப்போதும் இந்த விஷயத்தில் வலியுறுத்துகிறீர்கள், பெரியதாக யோசிக்க துணிந்தால். அதனால குறிப்பாக அவர்கள் எங்காவது பெரியதாக யோசிக்க முடியாமல் இருக்கிறார்கள், எங்காவது வேலைக்குள் சிக்கி இருக்கிறார்கள், பெரியதாக யோசிக்க முடியவில்லை. உங்கள் பக்கம் இருந்து ஒரு குறிப்பை வழங்க முடியுமா? சார், அதனால் பெரியதாக யோசிக்க முடியும். வாழ்க்கைக்காக வாத் சாஹப். நான் இதையே சொல்ல விரும்புகிறேன். பெரியதாக யோசிக்காதவர்கள் உண்மையில் பயப்படுகிறார்கள். சரியா? எதற்காக பயப்படுகிறார்கள்? இந்த விஷயத்திற்காக. அவர்கள் யோசித்தால் மற்றும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் மக்கள் அவர்களை கிண்டல் செய்வார்கள். என்னுடைய முதல் எப்போதும் யோசிக்கும் முறை அது இருந்தது. அதனால் நாங்கள் செய்தோம். மற்றும் நான் என் விநியோகஸ்தர்களை, சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளை அனைவரையும் இந்த பயத்தை நீக்க சொல்லி வழிகாட்டுகிறேன். மற்றும் நீங்கள் பெரியதாக யோசிக்காத வரை பெரிய வேலை செய்ய முடியாது. இல்லையெனில் என்ன ஆகும்? தோல்வி எங்கும் கிடைக்கும். ஒரு முறை கிடைக்கும், 2 முறை கிடைக்கும், ஆனால் 10வது முறையில் கிடைக்காது. அப்படியே நீங்கள் நேரடி விற்பனை தேர்வை முழுமையாக அறிவீர்கள். சார், இந்தியாவில் உள்ள சிறந்த நேரடி விற்பனை நிறுவனங்கள் அனைத்தும் மிகச் சிறந்த வேலை செய்துள்ளன. மக்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்காக
இருக்கின்றனர். பார்வையற்றவர்கள் மாதத்திற்கு 3.5 லட்சம் வருமானத்தை அடைந்துள்ளனர். பேச முடியாதவர்கள், கேட்க முடியாதவர்கள், அவர்கள் 1,25,000, 1,50,000 வருமானம். கல்வி அறிவில்லாதவர்கள் 8 லட்சம் ரூபாய் வருமானம் என்றால் அந்த மக்களுக்கும் இதே பயம் இருந்தால் அவர்களுக்கு கல்வி இல்லை, அல்லது யாராவது பார்க்க முடியாது, யாராவது பேச முடியாது, யாருக்காவது ஆங்கிலம் தெரியாது, யாராவது தடுக்கி தடுக்கி பேசுவார்கள். எங்களிடத்தில் பெரியதாக சிந்திக்கும் மக்கள் மற்றும் பயத்தை நீக்குவோர், அவர்கள் நினைக்கும் அனைத்து குறைகள் அவை அவர்களின் சக்தியாக மாறலாம். மற்றவர்கள் அவர்களை பற்றி பெருமைப்படுவார்கள், அவர்களை உதாரணமாக கூறுவார்கள், அவர்களை பின்பற்றுவார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் வெற்றி பெற முடிந்தால் இந்த துறையின் மீதும் தன் மீதும் முழு நம்பிக்கை வைத்து பெரிதாக சிந்திக்கும் எவரும் அதையே செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நபரும் இந்த துறையில் வெற்றி பெற முடியும். அருமை சார். நீங்கள் எடுத்த உதாரணங்களில் சிலர் தெரியவில்லை, சிலர் பேச முடியவில்லை. அவர்கள் இந்த துறையில் மிகவும் நன்றாக செய்கிறார்கள். கண்டிப்பாக மற்றவர்கள் இந்த துறையிலும் செய்ய முடியும் மற்றும் எங்கும் செய்ய முடியும். நாம் பெரிய சிந்தனை பற்றி பேசினால் இந்தியாவில் நேரடி விற்பனையின் எதிர்காலம் எவ்வளவு பெரியதாக தெரிகிறது. நாம் ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டால் இன்று நாம் 2023 இருக்கிறோம். 2050 நீங்கள் இந்திய நேரடி விற்பனையின் எவ்வளவு பெரிய வடிவத்தை காண்கிறீர்கள்? இன்றைய நாளை பார்த்தால் அது உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் ஒன்றாகும். ஆமாம் செய்யா. உலகின் இளம் நாடுகளில் ஒன்றாக இருக்கிறோம். 70% மேல் நமது மக்கள் தொகையின் வயது 35 ஆண்டுகளுக்கு குறைவாக உள்ளது. ஆம் சார், இத்தனை பெரிய நடுத்தர வர்க்க மக்கள் தொகை. அவர்களிடம் செலவழிக்கக்கூடிய வருமானம் மிகவும் அதிகமாக உள்ளது. மற்றொரு விஷயம், மக்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புகிறார்கள், தங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார்கள். அத்தனை வாய்ப்புகள் வேறு எங்காவது இருக்குமா? இல்லை. எனவே பாப்பா அம்மா, இது உண்மையில் என்னுடைய யோசனை, எண்ணிக்கைகள் இதை சொல்கின்றன. இந்த துறை பல மில்லியன் டாலர் துறையாக மாறும் என்று. இன்றைய தினத்தில் உலகின் முன்னணி நேரடி விற்பனை நாடுகளில் இந்தியாவின் பெயர் வந்துவிட்டது. ஆம் சார். மற்றும் அடுத்த 15 ஆண்டுகளில் நான் சொல்வதானால் உலகின் முன்னணி 3 சந்தைகளில் நேரடி விற்பனையில் இந்தியா இருக்கும். அற்புதமான திறன். இதனால் மக்கள் இந்த துறையை தங்கள் தொழிலாக தேர்ந்தெடுத்து எதிர்காலத்தில் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக உருவாக்க முடியும். சந்தை இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது விதிகள் வந்துள்ளன. அதிகாரிகள் முதல் முழு அமைப்பும் இதை புரிந்து கொள்கிறது. நல்ல நிறுவனங்கள் என்னவென்று தவறான நிறுவனங்களில் இல்லை. மக்கள் அதை அறிந்து அதன் பற்றிய புரிதல் கிடைக்கிறது. முன்பு பல ஆண்டுகள் இந்த துறையில் நிலைத்தன்மைக்கு எந்த உதாரணங்களும் இல்லை. இன்றைய நாளில் நீங்கள் வெற்றியடைந்தவர்களை பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு நிறுவனத்திலும் கடந்த 15-20 ஆண்டுகளாக தொடர்ந்து வருமானம் பெற்று தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் வரவிருக்கும் காலத்திற்காக நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தது, முதலாவது தலைமுறை நேரடி விற்பனையாளர்கள் இன்றைய நாளில் அவர்களின் 2வது தலைமுறை, அதாவது அவர்களின் குழந்தைகள், மகன்கள் அல்லது மகள்கள் கூட நேரடி விற்பனையில் வருகிறார்கள். அவர்கள் இருக்கும் துறையில் பெற்றோர்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. மேலும் அதன் எதிர்காலம் பிரகாசமாக தெரிகிறது. அதனால்தான் அவர்கள் தங்கள் 18-19 வயதுடைய இளம் குழந்தைகளை இந்த துறையில் கொண்டு வருகிறார்கள். ஏனெனில் இந்த துறையின் எதிர்காலம் மிகவும் வலுவானது மற்றும் மிகவும் பிரகாசமானது, மிகச்சிறந்தது. நாங்களும் ஒரு முயற்சி செய்தோம். மக்களிடம் நம்பிக்கையை உருவாக்குவதற்காக நாங்கள் 4 எபிசோடுகளை தொடர்ச்சியாக செய்தோம். அதில் நாங்கள் முதல் தலைமுறை மற்றும் 2ஆம் தலைமுறையினரையும் அழைத்திருந்தோம். அவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் தங்கள் அடுத்த தலைமுறையை கொண்டு வந்தார்கள். மேலும் எனக்கு ஒரு 2 உதாரணங்கள் உள்ளன. 3ஆம் தலைமுறை வந்துவிட்டது. அதாவது 24-25 ஆண்டுகளுக்கு முன்பு தொழில்துறையில் தொடங்கியவர்கள், அவர்களின் 3ஆம் தலைமுறை இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறது.
நீங்கள் மிகவும் நல்ல பார்வையை வழங்கினீர்கள். சார், தற்போது உலக சம்மேளன நேரடி சங்கத்தின்படி நாங்கள் உலகளவில் 11வது இடத்தில் உள்ளோம். மேலும் நீங்கள் கூறினீர்கள் 15 ஆண்டுகளில் 3வது இடத்தில் முதல் 3 இடங்களில் வருவதற்கான பார்வை தொழில்துறைக்கு நம் நாட்டிற்காக மற்றும் கௌதம் சார் கூறுகிறார்கள் அதற்கு மிகப்பெரிய அர்த்தங்கள் உள்ளன. மேலும் மிகப்பெரிய நம்பிக்கையுடன் நீங்கள் இந்த தொழில்துறையில் நிச்சயமாக வேலை செய்ய வேண்டும். ஒரு 2 முக்கியமான தலைப்புகளில் விவாதிக்க விரும்புகிறேன். இந்த நேரத்திலும் இவ்வளவு ஆண்டுகளுக்குப் பிறகும் நீங்கள் 1996 முதல் இந்த தொழிலில் உள்ளீர்கள் மற்றும் அப்போதுதான் இந்தியாவில் தொடங்கியது. அப்படினால் எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது? ஐயா, 24, 27 வருடங்கள் ஆகின்றன. 27 ஆண்டுகளுக்குப் பிறகும் கூட மக்கள் நேரடி விற்பனையை ஒரு மோசடி எனக் கருதுகிறார்கள். இல்லை, இவர்கள்தான் சீட்டு நிதி நிறுவனங்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த எண்ணம் எப்போது மாறும் சார்? இது மிகவும் கடினமான கேள்வி. நீங்கள் வத்சா கேட்டீர்கள். பெரும்பாலான மக்கள் இதை மோசடி அல்லது பிற விஷயங்களாக நினைக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் இந்த துறையை அறிந்தவர்கள். இந்த துறையை அறிந்தவர்கள் அவர்களின் எண்ணம், இந்த துறையை பற்றிய அவர்களின் கருத்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கூட அந்த விஷயங்களில் ஈடுபட்டிருந்தீர்கள். எப்போதும் நாம் பியூரோகிரசி மற்றும் பல்வேறு அமைச்சகங்களையும் சந்தித்தோம். எல்லா நல்ல நிறுவனங்களும் இதே விஷயத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. ஏனெனில் சில தவறான வீரர்கள் வந்து இந்த துறையின் படிமத்தை சேதப்படுத்துகிறார்கள். ஐயா, எங்கள் அரசாங்கத்தின் முயற்சி இதுதான். விதிகளுடன் சேர்த்து ஒரு ஒழுங்குமுறை அமைப்பு இருந்தால் இதற்கு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும். அரசாங்கத்திடம் இருந்து ஏதேனும் அங்கீகாரம் கிடைத்தால், இந்த துறையை ஒழுங்குபடுத்த யாராவது இருந்தால் தவறான வீரர்கள் வராமல் தடுக்க முடியும். அப்போது வரை இது நடக்காத வரை சிலர் வந்து தவறான மோசடிகளை செய்வார்கள். இதனால் முழு துறைக்கும் கெட்ட பெயர் கிடைக்கும். ஆனால் நான் உங்களிடம் என் அழகிய வச்சின் பார்வைகளில் இருந்து இந்த துறையை புரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். தவறான வீரர்கள் இருப்பதால் முழு துறையும் தவறாக இருக்க முடியாது. சுயமாக தொடர்புடைய மற்றும் நல்ல நிறுவனங்கள், பல காலமாக செயல்பட்டு வரும் நிறுவனங்களை புரிந்து கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் இதில் உங்கள் தொழில் முனைவை உருவாக்க முடியும். விஷயங்கள் மாறும். நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நேரடி விற்பனை விதிகள் வந்த பிறகு நமக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் கிடைத்துவிட்டது. பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்படத் தொடங்கியுள்ளதால் அதனால் எங்கோ எங்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கிடைத்துள்ளது. ஏனெனில் உங்களிடம் மிகுந்த அறிவு உள்ளது, மிகப்பெரிய அனுபவம் உள்ளது. ஒரு கடைசி கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். இந்த நேர்காணலுக்காக ஒரு நேரடி விற்பனையாளர் இந்த துறையில் தீவிரமாக வர விரும்பினால் அல்லது அவர் தொடங்கியிருந்தால் அதை ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்கிறார். ஒரு நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க அவர் என்ன அளவுகோல்களை வைத்திருக்க வேண்டும்? நான் இந்த துறையில் 1996 வந்தபோது எனக்கு நினைவில் இருக்கிறது, இன்றைய தேதியில் இதை புதிய தொழிலாக எடுத்துக்கொள்ள முயற்சிக்கும் ஒருவரின் எண்ணம் என்னுடையது போலவே இருந்திருக்கலாம் 27 ஆண்டுகளுக்கு முன்பு. ஐயா, அந்த துறையை பற்றி அறிய நான் ஒரு புத்தகம் படித்தேன். அதன் பேர் எனக்கு இன்றும் நினைவில் உள்ளது. அந்த புத்தகத்தை தி என்சைக்ளோபீடியா ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்று அழைக்கிறார்கள். உலகம் முழுவதும் பரவிய ஒரு சிறந்த தலைவர், நேரடி விற்பனையில் ராண்டி கேஜ் என்று அழைக்கப்படுகிறார். நான் அந்த புத்தகத்தை படித்தபோது சரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னார். அவர் எந்த திட்டத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர் தயாரிப்புகள் பற்றியும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர் முதலில் சொன்னது, நீங்கள் சரியான நிறுவனத்தை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு முதலில் நீங்கள் நிறுவனத்தின் மேலாண்மையை பாருங்கள். சுந்தர்ஜி, நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அப்ப எனக்கு ஏன் நிறுவனத்தினோட மேலாண்மையை பார்க்க வேண்டும் என்று புரியவில்லை.
நான் நினைத்தது அது நிறுவனத்தின் வேலை. ஒரு நல்ல மார்க்கெட்டிங் திட்டம், நல்ல தயாரிப்புகளை வழங்க வேண்டும். நேரடி விற்பனையாளர்கள் அவர்கள் தயாரிப்புகளை விற்குவார்கள், தங்கள் உழைப்பால் குழுவை உருவாக்குவார்கள், வருமானம் பெறுவார்கள். நிறுவனம் அவர்களுக்கு வருமானம் வழங்க வேண்டும். நிறுவனத்தின் மேலாண்மையுடன் என்ன தொடர்பு? ஆனால் இந்த துறையில் காலம் கழிந்த போது நிறுவனத்தின் மேலாண்மை, அதாவது நிறுவனத்தை நிர்வகிப்பவர்களை பார்க்குவது ஏன் முக்கியம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஏனெனில் அவர்கள் எண்ணம் விநியோகஸ்தர்களின் மீது இருக்கிறது. அவர்கள் எண்ணம் நேர்மையானது. அவர்கள் நெறிமுறையுடன் செயல்பட விரும்புகிறார்கள். எந்த குறுக்கு வழி எடுக்க விரும்பவில்லை. அந்த நிறுவனத்தின் மேலாண்மைக்கு உண்மையில் இது ஒரு துன்பம் என்றால் அவர்கள் மக்களின் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார்கள். அத்தகைய நிறுவனத்தில் உங்களின் தொழில் பாதை பாதுகாப்பாக இருக்கும். உங்களின் வளர்ச்சி அதில் நிச்சயமாக இருக்கும். ஏனெனில் நான் எப்போதும் சொல்வது போல, நான் இன்னும் உங்கள் நேர்காணலுக்கு முன் வெளியே உட்கார்ந்திருந்த போது சர்வர் வசிஷ்ட் ஜியுடன் என்னுடைய விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அதில் நான் ஒரு புத்தகத்தை பற்றியும் விவாதித்துக் கொண்டிருந்தேன். அதில் அவர்கள் கூறியதாவது, ஒரு நிறுவனத்தை நடத்தும் எந்த நபரும் அவர்களின் தலைமைத்துவம் உதாரணமாக 5 நிலைகளில் இருக்க வேண்டும். அந்த நிறுவனத்தின் மூலோபாய சிந்தனை எப்படி இருக்கிறது? அந்த நிறுவனத்தின் பார்வை எப்படி இருக்கிறது? ஒரு நல்ல மேலாண்மை இருந்தால் மட்டுமே அது மக்களுக்காக சிந்திக்கிறது. அது இந்த விஷயங்களை கவனிக்கும். காலம் எப்படி மாறுகிறது என்பதை, எங்கள் மக்களின் தேவைகள் எப்படி மாறும், அவர்களுக்கு கருவிகள் எப்படி தேவைப்படும், அவர்களுக்கு மேலே பொருட்கள் எப்படி தேவைப்படும், நாம் எங்கள் மக்களை மேலும் வழிநடத்த எப்படி, நாம் எவ்வாறு முதலீடு செய்வது, எங்கள் மக்கள் மேலும் வளர்வதற்காக இந்த தேர்வு, இந்த தேர்ந்தெடுப்பு நீங்கள் அனைவரும் தானாகவே செய்ய வேண்டும். ஒரு தவறு உங்களால் நடந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் தவறு செய்யாமல் யாரும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் உங்கள் நேரடி விற்பனையை இன்றி ஒரு தொழிலாக தேர்வு செய்தால் அந்த நிறுவனத்தின் வரலாறு மற்றும் அதன் மேலாண்மையை பாருங்கள். அப்போதுதான் உங்கள் தொழில் முற்றிலும் நிலையாக இருக்கும். அது அருமை சார். இந்த ஒரு அளவுகோல் சரியாக இருந்தால் சார் அப்படி எதிர்பார்க்கலாம். பிற விஷயங்கள் தானாகவே சரியாக இருக்கும், தயாரிப்பும் சரியாக இருக்கும், இழப்பீடு திட்டமும் சரியாக இருக்கும். அந்த எல்லா விஷயங்களும் தானாகவே கிடைக்கும். அதன் மூலம் முற்றிலும் சரியாக இருக்கும். சார், எங்கள் தொழில் கெட்ட பெயர் பெற்றுள்ளது. அதில் எதிகேடான வேலை எங்காவது இருக்கும். மற்றும் குறிப்பாக சில நிறுவனங்களில் எதிகேடான வேலை இருக்குமானால், நீங்கள் ஒரு துறையில் ஒரு லெஜெண்ட் என்றால், அவர்கள் எப்படியாவது எந்த வழியிலாவது மிக வேகமாக நிறுவனத்தை வளர்க்க விரும்புகிறார்கள். அவர்களின் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னவாக இருக்கும்? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் நீங்கள் மிகவும் கடினமான கேள்வி கேட்டீர்கள். நான் எப்போதும் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். எந்த நிறுவனமும் அதன் அடித்தளம் வலுவாக இல்லாமல் மிகவும் வேகமாக வளர முடியாது. ஐயா, உங்கள் ஜோர்பாவும் இந்த துறையில் மிகவும் வயதானவர். நானும் என் கடந்த 27 ஆண்டுகால வரலாற்றில் பார்த்திருக்கிறேன். நிறுவனங்கள் வருகின்றன, ஒரு அல்லது 2 ஆண்டுகள் சத்தம், இதை செய்து விட்டார்கள், அதை செய்து விட்டார்கள். அதுக்கு பிறகு அவங்களின் வளர்ச்சி நிலையாக இருக்க முடியாது. அந்த நிறுவனம் நிலையாக இருக்காது. எனவே எப்போதும் நம்பிக்கை என்னவென்றால், நிறுவனங்கள் சுய ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருக்கும்போது, அதாவது அவர்கள் எப்போதும் தங்கள் விநியோகஸ்தர்கள் அல்லது நீங்கள் எந்த சொற்களை பயன்படுத்தினாலும் அவர்களுக்காக வேலை செய்கின்றனர். அடித்தள ஆண்டுகளில் அவர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்களின் வளர்ச்சியின் வேகம் தானாகவே வருகிறது. ஏனெனில் அவர்கள் ஒரு அடித்தளத்தையும் முறையையும் சரியாக அமைத்துள்ளனர். இதில் எனது நம்பிக்கை இதுதான். நான் நம்புகிறேன்
கேள்விக்கு பதில் ஆமாம். நீங்கள் இதை சொல்ல விரும்புகிறீர்கள். சரி, கொஞ்சம் பொறுமையுடன் வேலை செய்யுங்கள். மார்க்கெட்டில் முதலில் உங்களை நிரூபிக்கவும் மற்றும் அனலிட்டிக்கல் முறையில் இவ்வாறு வேலை செய்தால் பின்னர் நீண்ட காலம் செல்ல முடியாது. ஒரு அல்லது 2 ஆண்டுகளில் நீங்கள் காண்பீர்கள். வரலாறு கூட இதை சொல்கிறது. சார், நானும் இவ்வாறான விஷயங்களை மிகவும் நெருக்கமாக பார்த்துள்ளேன். நிறுவனம் வந்தாலும் அது பறித்து செல்கிறது. 2-3 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் காணப்படுவதில்லை. அதன் மக்கள் காணப்படுவதில்லை. காணப்பட்டாலும் அவர்கள் மறைந்து போகிறார்கள். எங்கோ மெதுவாக துவங்கிய நிறுவனங்கள் தத்தம் கொள்கைகளில் நிலைத்திருந்தன. இன்று அவர்கள் பெரிய வேலை செய்கிறார்கள். பாருங்கள், நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சிலரை கபடமாக்கலாம். ஆனால் சில காலத்திற்கு மட்டுமே. எல்லோரையும் எப்போதும் கபடமாக்க முடியாது. எப்போது நமது வணிக உலகம் மவுத்பார்கா ஆகிறது. எங்கள் தலைவர்களுக்கு தங்களின் மீது நம்பிக்கை இல்லாத போது அவர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய நம்பிக்கையை மக்களுக்கு எப்படி ஏற்படுத்துவார்கள் என்று நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நீங்களும் சொன்னீர்கள், இன்றைய நாளில் 3ஆம் தலைமுறை இந்த தொழிலில் வந்துவிட்டார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையெனில் தங்கள் 3ஆம் தலைமுறை அல்லது 2ஆம் தலைமுறைக்கு ஏன்? இதுவே மக்களின் நம்பிக்கை. எனது எப்போதும் சொல்லும் விஷயம். சுரேந்தர்ஜி, மக்கள் ஒருபோதும் ஒரு நிறுவனத்தை சேர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் அந்த நபரை சேர்ந்து கொள்கிறார்கள். அந்த நிறுவனம் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் போது முதலில் அந்த நபரின் மீது, அந்த தலைவரின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் அந்த நிறுவனத்தை எடுத்துச் சென்ற போது அவருக்கு நம்பிக்கை இருக்கும்போதுதான் அது நிறுவனத்தில் வருகிறது. அதனால் இதை சொல்ல விரும்பினேன். அருமை சார், உங்கள் 27 ஆண்டுகளின் அனுபவத்தை 22-24 நிமிடங்களில் பார்வையாளர்களுக்கு கொடுக்க முயற்சித்தோம். உங்கள் பெயர் மிக பெரியது. பல அமைப்புகள் உங்களிடம் உள்ளன. உங்கள் வணிகம் இந்தியாவிலும் இந்தியாவிற்கு வெளியிலும் உள்ளது. நீங்கள் SHM மற்றும் பிற சங்கங்களுடன் நெருக்கமாக பணியாற்றுகிறீர்கள். நீங்கள் ADACIயின் கண்காணிப்பாளரும் ஆவீர்கள். அங்கேயும் உங்களுடன் எனக்கும் பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கிறது. இருந்தாலும் நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்கள் சார். உங்கள் வருகையால் மக்களுக்கு, தொழிலுக்கு வலிமை கிடைக்கும் என்று நம்புகிறேன். நாங்கள் உற்சாகம் அடைந்தோம். சுரேந்தர்ஜி, உங்களை நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னை அழைத்ததற்கு. எங்கள் அனைத்து பார்வையாளர்களுக்கும், இன் இந்த நிகழ்ச்சியை இன்று பார்க்கும் அனைவருக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு முதலில் எந்த எண்ணமும் இல்லை. என் சொந்த நிறுவனத்தை தொடங்குவதற்கு இந்த குடும்பத்தை தொடங்கியது இந்த தொழிலுக்கு அதன் மரியாதை மற்றும் கௌரவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இந்த வணிகத்தை சுமார் 19 ஆண்டுகளாக செய்து இன்றைய நாளில் மற்ற நிறுவனங்களின் நிறுவனர் தலைவர்களாக இருக்கிறேன். அவர்களையும் சந்திக்கிறேன். எப்போதும் இந்த விஷயத்திற்காக வேலை செய்கிறேன். இந்த தொழில் முன்னேற வேண்டும். மக்களின் எண்ணம் இதற்காக சிறப்பாக இருக்க வேண்டும். சார், உங்கள் பல அமைப்புகள் உள்ளன. அவற்றின் போதிலும் நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்கள். எங்கள் பார்வையாளர்களுக்கு இவ்வளவு அறிவு கொடுத்தீர்கள். இதயத்தின் ஆழத்திலிருந்து அனைத்து பார்வையாளர்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மிகவும் நன்றி சார். மிகவும் நன்றி சுரீந்தர்ஜி. இது ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக வருவது. நான் எதிலும் பிஸியாக இருந்தாலும் இந்த தொழிலுக்காக நான் ஏதாவது செய்ய முடிந்தால், மக்களுக்கு ஒரு செய்தி கொடுக்க முடிந்தால், அதற்காக நான் எப்போதும் வாய்ப்புகளை தேடுகிறேன். நான் எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறேன். மிகவும் நன்றி அனைவருக்கும். இதோ கௌதம் பாலி சார் 27 ஆண்டுகளாக நேரடி விற்பனை தொழிலில் உள்ளார். மிகப்பெரிய அனுபவம். நீங்கள் சேனலை சந்தாதாரராக இல்லாவிட்டால் இந்த தகவல் உங்களிடம் எப்படி வந்திருக்கும்? இவ்வகையான பெரிய நபர்களை சந்திக்க நீங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு காத்திருக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். மிகவும் நன்றி.